إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما، رب زدني علما، رب زدني علما. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் எங்கள் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நார்கள் மற்றும் அன்னார்களின் தோழர்களான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறை வழி நடந்து இவ்வுலகை விட்டு பிரிந்து சென்ற முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இறுதி நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள், பெண்கள், இந்த நிகழ்ச்சியை செய்மடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமிக்க சகோதர சகோதரிகள், சிறார்கள், பெரியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கூறி எனது பாடத்துக்கு வருகின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ரியாது சாலிஹீன் உடைய அந்த முன்னுரையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் 4வது 5வது தொடரை பார்க்க போகின்றோம். இமாம் நவவி அவர்கள் கூறுகின்றார்கள், وأصوب طريق له في ذلك وأرشد ما يسلكه من المسالك التأدب بما صح عن نبينا سيد الأولين والآخرين وأكرم السابقين واللاحقين صلوات الله وسلامه عليه وعلى سائر النبيين. அப்ப சென்ற அமர்வுகள் என்ன சொன்னாங்க? சென்ற அமர்வுல சொன்னாங்க, அதாவது இந்த நாம் இந்த அதாவது இந்த உலகத்துடைய நிலைமை எடுத்து சொன்னாங்க. இந்த உலகத்துடைய நிலைமை எப்படிப்பட்டது? அது ஒரு முஸ்லிமுக்கு வாழக்கூடிய இடமா, நிரந்தரமாக வாழக்கூடிய இடமா என்று சொல்லும் போது சொன்னாங்க, இல்ல, நிரந்தரமாக வாழக்கூடிய இடம் அல்ல. ஆகையால் ஒரு முஸ்லிம் அவன் மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவன். இந்த உலகை அவன் அதாவது ஒரு கட்டுச்சாதனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவனுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலக ஆசா பாசங்களை பின்னி தன்னுடைய மறுமையுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொள்ளக்கூடாது என்ற அடுத்தபடி அவர்கள் சொன்னார்கள். இன்றைய சொல்றாங்க, இந்த விடயத்தில் அதாவது இந்த உலக வாழ்க்கையை விட்டு மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி நாம் ஆயத்தம் பண்ணுவது, அதற்காக வேண்டி செயல்படுவது, அதனுடைய பாதை என்ன, அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்களுக்காக வேண்டி அதற்குரிய பாதை என்ன என்று சொல்லும் போது சொல்றாங்க, அதுக்குரிய சரியான பாதை, அவன் செல்லக்கூடிய பாதைகள்ல மிகவும் சிறந்த பாதை அதாவது முன் சென்ற முன்னோர் பின்னோர் உடைய தலைவரான எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வந்திருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீசுகளை கொண்டு நாம் ஒழுங்கு கற்றுக்கொள்வது, அதாவது அவைகளை கற்று அதன்படி செயல்படுவது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், முன் சென்றோர் இன்னும் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்களுக்கெல்லாம் அதாவது கண்ணியத்துக்குரியவர், இன்னும் சங்கைக்குரியவர். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
அப்படிப்பட்ட அவர்களுடைய அந்த சுன்னாவை, அவர்கள் தொட்டு வந்திருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸுகளை எடுத்து நாம் செயல்பட வேண்டும். ஸலவாத்துல்லாஹி வஸலாமு அலைஹி, அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. வஅலா ஸாயிரின் நபியின், இன்னும் ஏனைய நபிமார்கள் மீது என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. வகத் கால அல்லாஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா. நன்மையான விடயங்கள் இன்னும் தக்வாவான விடயங்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். நன்மையான விடயங்கள், அதே போல தக்வா இறையச்சமான விடயங்கள், இறையச்சத்துக்குரிய விடயங்கள்ல நீங்க ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். وقد صح عن رسول الله صلى الله عليه وسلم انه قال, இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அதாவது சஹீஹான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது, சஹீஹான ஹதீஸ் வந்திருக்கின்றது. வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கான அப்து ஃபீ அவுனி அஹீ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் ஆதாரபூர்வமான ஹதீஸான வல்லாஹு ஃபீ அவுனில் அப்த், அல்லாஹ் அடியானுடைய உதவியில் இருக்கின்றான். வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி, அல்லாஹ் அடியானுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீ, அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடிய காலம் எல்லாம், தன்னுடைய சகோதரனுக்கு உதவியாக இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியானுக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மன் தல்ல அலா கைரின், எவர் ஒருவர் ஒரு நல்ல விடயத்தை பற்றி அறிவிக்கின்றாரோ, ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி, அவருக்கு அந்த செயலை செய்யக்கூடியவனுடைய கூலியை போன்று கிடைக்கின்றது. மன் தல்ல அலா கைரின், எவர் ஒருவர் ஒரு நல்ல விடயத்தை பற்றி அறிவிக்கின்றாரோ, நல்ல விடயத்தின்பால் வழிகாட்டுகின்றாரோ, ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாயிலிஹி, அவருக்கு அந்த செயலை செய்யக்கூடிய, அவர் வழிகாட்டக்கூடிய அந்த வழியின்படி நடக்கக்கூடியவருக்குரிய கூலியை போன்று அவருக்கும் கிடைக்கின்றது. அதாவது எவர் அந்த வழியின் மீது செல்கின்றாரோ அவருக்கு கிடைக்க கூலி போன்று இவருக்கும் கூலி கிடைக்கின்றது. அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல், அவருக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையாக அந்த கூலியை இவருக்கும் கொடுக்கின்றான். وأنه قال, மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் தஆ இலா ஹுதன், ஒருவர் நேரான வழியின் பக்கம் மக்களை அழைக்கின்றாரோ, கான லஹு மினல் அஜ்ரி மிஸ்லு உஜூரி மன் தபிஅஹு, அவருக்கு எவர் அந்த வழியை பின்பற்றுகின்றாரோ அவருடைய கூலியை போன்று கூலி இவருக்கும் கிடைக்கின்றது. அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய கூலி இவருக்கும் கிடைக்கின்றது. எவர் அந்த அதாவது வந்து நேரான வழி ஒருவருக்கு காட்டி அந்த நேரான வழியில் ஒருவர் வந்து சென்றார் என்றால் அல்லாஹ் அவருக்கு அந்த கொடுக்கக்கூடிய கூலியை போன்று இவருக்கும் கூலி வழங்குகின்றான். லா யன்குஸு ஸாலிக மின் உஜூரிஹிம் ஷைஆ, இது அவர்களுக்கு அந்த பின்பற்றக்கூடியவர்களுடைய கூலியில எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவருக்கு அதே போன்ற கூலியை கொடுக்கின்றான். அதாவது அவருக்கு பின்பற்றக்கூடியவருக்கும் முழுமையான கூலியை கொடுக்கின்றான், இவர் வழிகாட்டக்கூடிய இவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான கூலியை கொடுக்கின்றான். வஅன்னஹு கால லிஅலி ரலியல்லாஹு அன்ஹு, மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீதானையாக, லஅன் யஹ்தியல்லாஹு பிக ரஜுலன் வாஹிதன், உன் மூலமாக ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத் கொடுப்பது, கைருன் லக மின் ஹும்ரின் நஅமி, சிவப்பு ஒட்டகைகளை விட உனக்கு அது சிறந்தது என்று சொல்றான். உன் மூலமாக ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி காட்டுவது, இது வந்து என்ன, உனக்கு சிவப்பு ஒட்டகைகளை விட சிறந்தது. சிவப்பு ஒட்டகை என்றால்
அரபிகளிடம் அந்த நேரம் அந்த காலத்துல மிக பொறுமதியான ஒரு பொருள் சிவப்பு ஒட்டகைகள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த சிவப்பு ஒட்டகைகளை விட உனக்கு அது சிறந்தது என்றாங்க. இதெல்லாம் சொல்லி போட்டு இமாம் நவவி அவர்கள் கூறுகின்றார்கள், ரஅய்து அன் அஜ்மஅ முக்தஸரன் மினல் அஹாதீஸ் ஸஹீஹா, ஆதாரபூர்வமான சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸுகள் நின்று ஒரு சுருக்கமான ஒரு கிரந்தத்தை ஒன்று திரட்டலாம் என்று அதாவது அதாவது பார்த்தேன், கண்டேன் என்றால் அதாவது வந்து பார்த்தேன் என்ற அர்த்தம். பார்த்தேன் என்ற அர்த்தம் வந்து என்ன, நினைத்தேன் என்ற அர்த்தம். அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸ் எல்லாம் மேற்கூறப்பட்ட இந்த ஹதீஸ், இந்த வசனம், நீங்க நல்ல விடயங்கள்ல தக்குவா விடயங்கள் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள். அதே போல வந்து என்ன, எவர் ஒருவர் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்கின்றாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு அவருக்கு உதவி செய்கின்றான். எவர் வந்து ஒரு நல்ல பாதையின் வழியை காட்டுகின்றாரோ அந்த பாதையின் மீது செல்லக்கூடியவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி அவருக்கும் கொடுக்கப்படுகின்றது. இப்படியான இந்த ஹதீஸுகள், அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்ன ஹதீஸ், உன் மூலமாக ஒருவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர் வழி காட்டுவது, இது சிவப்பு ஒட்டகைகள் அவனுக்கு சிறந்தது. இப்படியான இந்த ஹதீஸுகளை பார்த்த போதும் சொல்றாங்க, நாமும் வந்து என்ன, அதாவது வந்து இமாம் நவவி சொல்றாங்க, இந்த ஏனைய மக்களுக்கு, பொதுமக்களுக்கு உதவியா இருக்கக்கூடிய, நேர் வழி காட்டக்கூடிய ஒரு கிரந்தத்தை, இது போன்ற ஒரு கிரந்தத்தை, பின்வரக்கூடிய ஒரு கிரந்தம், அதான் ரியாது ஸாலிஹீன் போன்ற ஒரு கிரந்தத்தை எழுதினால் இப்படி இருக்கும் என்று அவங்க சிந்திக்கிறாங்க. சிந்திப்படி சொல்றாங்க, நான் ஒரு சஹீஹான ஹதீஸுகள் நின்றும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நின்றும் ஒரு முக்தசர் சிறிய ஒரு சுருக்கமான ஒரு கிரந்தம், விரிவான கிதாப் அல்ல, புகாரி முஸ்லிம் போன்ற பெரிய கிதாபுகள் அல்லாது, என்னால் அது பொதுமக்களால் வாசிக்க கூட முடியாது. எல்லோருக்கும் இது வந்து என்ன, பொதுமக்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், பெரியார் சிறியார் எல்லோருக்கும் வந்து என்ன, ஒரு பொதுவான ஒரு சுருக்கமான ஒரு கிரந்தத்தை எழுதலாம் என்று நினைத்தேன். முஷ்தமிலன் அலா மா யகூனு தரீகன் லிஸாஹிபிஹி இலல் ஆஹிரா, அது வந்து பொருந்தக்கூடியதாக இருக்கும். அந்த ஹதீஸுகள் எப்படிப்பட்ட அந்த சுருக்கமான அல்லது வந்து அந்த சுருக்கமான அந்த நூல், அது பொதிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அலா மா யகூனு தரீகன் லிஸாஹிபிஹி இலல் ஆஹிரா, மறுமைக்காக வேண்டி அந்த கிதாபை எடுத்து படிக்கக்கூடியவர் அவருக்கு மறுமைக்குரிய வழியை காட்டக்கூடியவற்றின் மீது பொய்ந்தியதாக இருக்கின்றன அர்த்தம். அதுல வந்து மறுமைக்குரிய வழிகளை காட்டக்கூடியதாக இருக்கின்றது, அதாவது சுருக்கம். முஷ்தமில் அலா மா யகூனு தரீகன் லிஸாஹிபி இலல் ஆஹிரா, அதுதானே, அந்த நூலை படிக்கக்கூடியவர் அவருக்கு வந்தன அது வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது மறுமை பால். இன்னும் அவருடைய உட்புற, இன்னும் வெளிப்புற ஒழுங்குகளை ஒன்று திரட்டக்கூடியதாக இருக்கு. அதாவது என்ன அர்த்தம், உட்புறம் என்றால் அதாவது உள்ளத்தால் செய்யக்கூடிய மனிதனுடைய அந்தரங்க செயல்கள், அந்தரங்க ஒழுங்குகள், அவனுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும், ஒருத்தரை பத்தி எப்படி சிந்திக்க, அல்லாஹ் பத்தி எப்படி என்ன வைக்க வேண்டும், ரசூலை பத்தி என்ன எப்படி வைக்க வேண்டும், ஏனைய பொதுமக்களை பத்தி எப்படி எந்த அந்தஸ்து கொடுக்கணும், அல்லாஹ்வுக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கணும், ரசூலுக்கு எந்த அந்தஸ்து கொடுக்கணும், அவுலியாக்களுக்கு என்ன அந்தஸ்து கொடுக்கணும், அவுலியாக்களுக்கு ரசூலுடைய அந்தஸ்து கொடுக்க முடியுமா, ரசூலுக்கு அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கொடுக்க முடியுமா, இப்படியான செயல்கள் அனைத்தும் இந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட செயல்கள். ஒருத்தரை பத்தி நல்லெண்ணம் வைப்பது, அல்லாஹ் மீது அதாவது வந்து ஆதரவு வைத்தல், அல்லாஹ் மீது அல்லாஹ்வை நேசித்தல், இன்னும் அல்லாஹ் எதை வெறுக்கின்றானோ அதை வெறுத்தல், இப்படியான ஏராளமான செயல்கள் இந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது, அதுதானே. அப்ப அந்த உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட செயல்கள், அந்த ஒழுங்குகள், இன்னும் மனிதனுடைய உடம்பின் வெளிப்புற அங்கங்கள்,
சம்பந்தப்பட்டது, வெளிப்புறத்தோடு சம்பந்தப்பட்டது, எப்படி அவனுடைய அதாவது வந்து மனிதனுடைய அதாவது இந்த வெளிப்புற வந்து ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும். ஆணாக இருந்தால் அவனுடைய தாடி எப்படி வைக்க வேண்டும், ஆடை எப்படி அணிய வேண்டும், ஒரு பெண் எப்படி ஆடை அணிய வேண்டும், எந்த விதத்துல வந்து வெளியிறங்கி செல்ல வேண்டும், எப்படி செல்வது, இப்படியான ஒழுங்குகள். அதுதானே இது வெளிப்புற அங்கங்களோடு சம்பந்தப்பட்ட ஒழுங்குகள். இதே போன்ற வணக்க வழிபாடுகள், இது போன்ற அநேகமான செயல்களை ஒன்று திரட்டக்கூடியதாக இருக்கும் அது அந்த நூல். அதுதானே சுவனத்தின்பால் வழிகாட்டக்கூடியது, மறுமையின்பால் வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. இன்னும் அந்த கிதாபை படிக்கக்கூடியவருடைய உட்புறம் வெளிப்புற அந்த ஒழுங்குகளை ஒன்று திரட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஜாமிஅன் லித்தர்கீப் வத்தர்ஹீப், இன்னும் தர்கீப் தர்ஹீபை வந்து ஒன்று திரட்டக்கூடியது. தர்கீப் என்று சொன்னால் நல்ல செயல்களை செய்வதற்கு தூண்டக்கூடிய செய்திகள், நற்செயல்களையே வந்து செய்யுமாறு தூண்டக்கூடிய ஹதீசுகளை அதில் இருக்கும். ஒத்தர்ஹீப் இன்னும் நரகத்தை விட்டு அச்சுறுத்தக்கூடிய செய்திகள் அதிலே இருக்கும். அன்வாஇ ஆதாபி சாலிகீன், இதே போன்று இன்னும் இதல்லாத ஒரு மறுமையின்பால் பயணிக்கக்கூடிய அவருடைய ஒழுங்குகள், எல்லா விதமான ஒழுங்குகளை, பலவிதமான ஒழுங்குகளை ஒன்று திரட்டக்கூடியதாக இருக்கின்றது. மின் அஹதீத் அஸ்ஸுஹுத், அதனே ஜுஹுதுடைய ஹதீசுகள் நின்றும், ஜுஹுதுடைய ஹதீசுகள் நின்றும் மர்மை பக்கம் பயணிக்கக்கூடியவருடைய அனைத்து விதமான ஒழுங்குகளை அது ஒன்று திரட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல வந்து மனிதனுடைய ஆத்மா, நஃப்ஸ், உள்ளம், இதுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய சில ஹதீசுகள். வதஹதீபுல் அஹ்லாக், அவருடைய பண்புகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய அதாவது வந்து செய்திகள். மனிதன் வந்து பண்புகள் வந்து அவனுடைய பழக்க வழக்கங்களை, நடத்தைகளை ஒழுங்கு பண்ணக்கூடிய சில செய்திகள். தஹாராத்தில் குலூபி வ இலாஜுஹா, அதே போல வந்து உள தூய்மை, அதே போல வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு நோய் நிவர்ணை சம்பந்தப்பட்ட செய்திகள். வசியானத்தில் ஜவாரிஹ் வ இஸாலத்தி இவ்ஜாஜிஹா, இந்த அங்கங்களை பாதுகாக்கக்கூடிய செய்திகள். வ இஸாலத்தி இவ்ஜாஜிஹா, அந்த அங்கங்கள் இருக்கக்கூடிய அதாவது வந்து குறைபாடுன்னா அஹ்லாக் சம்பந்தமான, கை வந்து எந்த இடத்துக்கு போகணும், கையால களவாண்டுவது கூடுமா கூடாதா, ஒத்தனை அதாவது வந்து அநியாயமாக அடிப்பது, இப்படிப்பட்ட செயல், இதெல்லாம் வந்து அங்கங்கள் இருக்கக்கூடிய குறைபாடு. சரிதானே? அப்படியான செயல்களை வந்து தடுக்கக்கூடிய செய்திகள். மனிதனுடைய கால் எப்படி எங்க செல்ல வேண்டும், எந்த விதத்தில் செல்ல வேண்டும், இப்படியான செய்திகள். ஹராமான செயல் பக்கம் போகக்கூடாது, என்ற களவெடுக்கக்கூடாது, அதுக்காக வேண்டி பயணிக்கக்கூடாது, இப்படியான செய்திகள் எல்லாம் அதிலே வந்து சொல்லப்படும். வகைரிதாலிக்க மின் மகாசிதில் ஆரிஃபீன், இதல்லாது வேறு ஆரிஃபீன்களுடைய நோக்கங்களை உட்கொண்ட, ஆரிஃபீன்களுடைய நோக்கங்கள் நின்றுமுள்ள வேறு பல செய்திகள் என்றாங்க. அதெல்லாம் வந்து பின்னுக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய ஹதீசுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். وألتزم فيه ألا أذكر إلا حديثا صحيحا من الواضحات. சொல்றாங்க வந்து இதுல வந்து நான் இந்த இந்த முக்தசரான இந்த சுருக்கமான இந்த நூலிலே தெளிவான ஆதாரபூர்வமான ஹதீஸை அன்றி நான் அங்கே சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லக்கூடிய வந்து என்ன ஹதீஸ் வந்து ஆதாரபூர்வமான சஹீ என்று சொன்னால் இங்க உலமாக்க சொல்றாங்க ஐ மக்பூலன், அது வந்து என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸாக இருக்கு. நான் சொல்லக்கூடிய ஹதீஸ், இந்த கிரந்தத்திலே வந்து நான் சொல்லக்கூடிய கொண்டு வரக்கூடிய ஹதீஸ்
அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸாக இருக்கும், ரத்து செய்யப்பட்ட ஹதீஸ் இல்லை தானே. என்றால் சில ஹதீஸுகளை உலமாக்கள் தஈஃப் என்று சொல்றாங்க சரிதானே. தஈஃப் என்றால் பலகீனமானது என்று அதாவது சொல்றாங்க பின் உலமாக்கள். அப்ப இந்த அர்த்தம் அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது சொல்றாங்க சஹீஹன் ஹதீசன் சஹீஹன் என்றால் இங்க மக்பூலன். நான் சொல்லக்கூடிய ஹதீஸுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா. மக்பூல் என்று சொன்னால் அது அதன் மூலமாக அமல் செய்யலாம் தானே. அது சில நேரம் பலகீனமா இருக்கும், ஆனால் அதன் மூலம் அமல் செய்யலாம். அதாவது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் இதுல கிடையாது. அதுதான் நான் சொல்ல வராங்க. இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் இந்த ரியாது சாலிஹின்லே கிடையாது. மாறாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குது. பலகீனமாக இருந்தாலும் அதன்படி அமல் செய்வது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கின்றது என்ற கருத்துப்படி இமாம் நவவி அவங்க சொல்றாங்க. وَأَلْتَزِمُ فِيهِ أَلَّا أَذْكُرَ إِلَّا حَدِيثًا صَحِيحًا مِنَ الْوَاضِحَاتِ. அதாவது இதுல சஹீஹான ஹதீஸை, அதாவது வாதிஹான தெளிவான ஆதார தெளிவான ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸை நாம் இதிலே அதாவது குறிப்பிடுவேன் என்று நான் உங்களுக்கு உறுதி கூறுகின்றேன். முதாஃபன் இலல் குதுபி ஸஹீஹத்தில் மஷ்ஹூர். அந்த ஹதீஸு சஹீஹான ஹதீஸு அது எங்கிருந்து எடுப்பேன்? மினல் குதுபி ஸஹீஹத்தில் மஷ்ஹூரா, பிரபலியமான சஹீஹான கிரந்தங்கள் பால் இணைக்கப்பட்டதாக இருக்கு. அதாவது இமாம் நவவி அவங்க சொல்றாங்க, அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸுகள் அவங்க நேரடியாக ரசூலுல்லாஹ்விட்ட இருந்து எடுக்கக்கூடியதல்ல. மாறாக பெரிய கிரந்தங்கள் புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதி, இப்னு மாஜா, நசாயி போன்ற அந்த கிரந்தங்களிலிருந்து அதை எடுக்கப்பட்டதாக இருக்கும். இவைகள் பிரபலியமான நூல்கள். சரிதானே. وأصدر الأبواب من القرآن العزيز بآيات كريمة. இப்ப சொல்றாங்க, அவங்க சொல்லக்கூடிய ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸாக இருக்கும். அதாவது சஹீஹ் என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகள் இந்த ரியாது சாலிஹின்ல கிடையாது. சரிதானே. அதாவது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ் என்றால் அது மௌதுஆன ஹதீஸுகள் ரியாது சாலிஹின்ல கிடையாது. மாறாக மக்பூலான ஹதீஸுகள் இருக்கின்றன. மக்பூலான உலமாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஹதீஸுகள் அது பிரபலியமான பெரிய கிரந்தங்கள்லிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கின்றது. அது சொல்லி சொல்றாங்க, ஒரு பாடத்தை நான் ஆரம்பித்தால் அந்த பாடத்துல ஆரம்பத்துல குர்ஆன்ல இருந்து சில வசனங்களை நான் முன்வைப்பேன். குர்ஆன்ல இருந்து சில வசனங்களை முதலாவது கொண்டு வருவேன். அதுக்கு பிறகுதான் அது சம்பந்தமான அந்த தலைப்பு சம்பந்தமான ஹதீஸுகளை குறிப்பிடுவேன் என்று சொல்றாங்க. முதலாவது ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டால் அந்த பாட சம்பந்தமாக குர்ஆன்ல இருக்கக்கூடிய வசனங்கள், ஒரு சில வசனங்களை கொண்டு வருவாங்க. அதுக்கு பிறகுதான் அந்த தலைப்பு சம்பந்தமான ஹதீஸுகளை எடுத்து சொல்லுவாங்க. ما يحتاج إلى ضبط أو شرح معنى خفي بنفائس من التنبيه. சொல்றாங்க, சில நேரம் நான் வைக்கக்கூடிய குர்ஆன் வசனம் அல்லது ஹதீஸ் அது சில தெளிவு வேண்டியதாக இருக்கு. தெளிவு பார்க்கக்கூடியவர்களுக்கு அது தெளிவு இல்லாமல் இருக்கு. அதை விளக்கம் தேவைப்பட்டதாக இருக்கும். ஆகையால சில நேரம் வப்த் பண்ணுவேன். வப்த் என்றால் எப்படி வாசிப்பது, ஜபர் ஜெர் பேஷ் என்று சொல்லுவோமே. இப்ப அரபில எழுதும் போது அநேகமாக இந்த ஜபர் ஜெர்லாம் வச்சு எழுத மாட்டாங்க. குர்ஆன்ல நாங்க பார்க்கும்போது ஜபர் ஜெர் எல்லாம் இருக்கும். சரிதானே. ஆனால் அரபி பொதுவான நீங்க நூல்கள் எடுத்துக்கொண்டால், வேறு நூல்கள் எடுத்துக்கொண்டால் ஜபர் ஜெர் அதிகமாக வைக்க மாட்டாங்க. அது கிராமர் படிச்சவங்களுக்கு அல்லது அரபி பாஷையை தேர்ச்சி பெற்றவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் அது என்ன
இங்க சொல்லப்படுது. அவங்களுக்கு இந்த ஜபர் ஜேர் பேச ஒன்றும் தேவையில்லை. ஆனால் சில இடத்துல வந்து சில குர்ஆன் வசனங்கள் சரிதானே, அதுல சில சொற்கள் அது தப்த் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்கு. அது எல்லோராலும் வாசிக்க முடியாது. சில படித்தவங்களுக்கு கூட அது வந்து சில நேரத்துக்கு அதனுடைய தப்து தெரியாமல் இருக்கு சரிதானே. அப்ப அந்த சொல்லுக்கு வந்து என்ன, அதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு சொல்லுவாங்க சரிதானே. அந்த சொல்ல வந்து எப்படி வாசிக்கணும், ஜபர் ஜேர் பேசி வச்சு எப்படி காத்தப, இப்போ காத்தபா என்ற உடனே அதை எப்படி வாசிக்கிறது, அது வந்து காத்தப கதப, அதனுடைய முதாரி யக்துபு, உதாரணத்துக்கு வந்து யக்துபு அவன் சொல்லுவாங்க வந்து சொல்லுவாங்க இது கா, இதுன்னு வந்து காஃப் மீது ஜபர் ஃபத்ஹி, அதே போல தா மீது ஃபத்ஹி அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அது தேவையில்லை. இது வந்து கஷ்டமான சில சொற்கள் குர்ஆன்ல ஹதீஸ்ல வரக்கூடிய. அதே போல ஷர்ஹி மஅனன் ஹஃபியன், மறைவான அர்த்த கொண்ட சொல்லின் மறைவான அர்த்தம் உள்ள ஒரு சொல்லுக்கு வந்து விரிவுரை செய்வாங்க சரிதானே. அந்த அர்த்தம் வந்து மறைமுகமாக இருக்கின்றது, வெளிப்படையாக இல்லை சரிதானே. அப்ப அவங்க சொல்லுவாங்க இங்க அர்த்தம் வந்து இதுதான் விஷயம் சொல்லுவாங்க. பினஃபாயிஸ மினத் தம்பீஹாத், எச்சரிக்கை, சிறந்த எச்சரிக்கை நின்று, அதாவது வந்து விலை மதிப்பற்ற எச்சரிக்கைகளை கொண்டு நான் நான் வந்து என்ன வஷ் சொன்னால் அதாவது இஸ்காஃப் அணிவிக்கிறதுக்கு சொல்றேன். சொன்னால் இஸ்காஃபுக்கு சொல்றது சரிதானே. சொல்றாங்க வந்து இப்ப சில இடத்துல வந்து சொல்லுக்கு வந்து தப்த் பண்ண வேண்டும் என்றால், அல்லது ஒரு சொல் அதனுடைய அர்த்தம் வந்து தெளிவற்றதாக இருக்கின்றது, அவை அதுக்கு வந்து அதை வந்து விரிவு செய்ய வேண்டி இருக்கின்றது. அந்த இடத்துல வந்து அப்படியான இடங்கள்ல சில அதாவது வந்து விலை மதிப்பற்ற எச்சரிக்கை கொண்டு நான் அதுக்கு என்ன இஸ்காஃப் அணிவிப்பேன் என்று சொன்னால் அதை தெளிவுபடுத்துவேன், விவரிப்பேன் என்று அந்த கருத்துப்படி சொல்வார். சரி. وإذا قلت في آخر حديث, ஒரு ஹதீஸினுடைய இறுதியிலே நான் முத்தஃபகுன் அலைஹி என்று சொன்னால் ஃபமஅனாஹு, அதனுடைய அர்த்தமாகிறது ரவாஹுல் புகாரி வ முஸ்லிம், அந்த ஹதீஸை இமாம் புகாரி மற்றும் இமாம் முஸ்லிம் அவர்கள் ரிவாயத்து செய்திருக்கின்றார்கள் என்ற அர்த்தமாகும். அவங்க வந்து சில இடத்துல வந்து ஹதீஸை சொல்லி போட்டு சொல்லுவாங்க முத்தஃபகுன் அலைஹி என்று சொல்லுவாங்க. முத்தஃபகுன் அலைஹி என்றால் இதன் மீது வந்து இத்திஃபாக் பண்ணப்பட்டிருக்கின்றது, அதாவது வந்து என்ன சொல்றது, ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம், ஒன்றுபட்டிருக்கப்பட்டிருக்கின்ற அர்த்தம் அதனுடைய அர்த்தமாக இது சொல்ல அர்த்தம். ஆனால் இந்த அர்த்தம் வந்து என்ன, புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸை இருவரும் இந்த ஹதீஸை தங்களுடைய கிரந்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்ற அர்த்தம் சரிதானே. இதன் மீது ஒன்றுபடப்பட்டிருக்கின்றது என்ற அர்த்தம் என்றால் புகாரி முஸ்லிம் அந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறது. وأرجو إن تم هذا الكتاب أن يكون سائقا للمعتني به إلى الخيرات. இந்த கிரந்தம் முழுமையாகிவிட்டால் நான் ஆதரவு வைக்கின்றேன். இன் தம்ம ஹாதல் கிதாப், இந்த கிதாப் வந்து என்ன, நான் இப்ப அவங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, அது அந்த போது முன்னுரை எழுதும் போது சொல்றாங்க, இந்த கிதாபு முடிந்ததும் நான் ஆதரவு வைக்கின்றேன் இதை எவர் வந்து இதற்கு அக்கறை காட்டுகின்றாரோ, இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றாரோ, அவரை நன்மைகளின் பால் எடுத்து செல்லக்கூடியதாக, அதன் பக்கம் வழிகாட்டக்கூடியதாக இந்த கிதாப் அவருக்கு அமைய வேண்டும். எவர் இந்த கிதாபை படித்து அதன்படி செயல்படுவாரோ அவருக்கு இந்த கிதாப் நன்மையின்பால் வழிகாட்ட வேண்டும் என்று நான் ஆதரவிக்கின்றேன். حاجزا له من انواع القبائح
வல் முஹ்லிகா, இன்னும் தீய கெட்ட அழிவிலே கொண்டு செலுத்தக்கூடிய அவைகளின் என்றும் அவனுக்கு அது தடையாக அமைய வேண்டும். அதாவது இந்த கிதாபை படித்தால் அவனை கெட்ட பழக்க வழக்கங்கள் அழிவுடைய பாதைகள் என்றும் அவனை அதை தடுக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்று நான் ஆதரவு வைக்கின்றேன். وأنا سائل أخا انتفع بشيء منه أن يدعو لي ولوالدي ومشايخي وسائر أحبابنا. இன்னும் நான் கேட்டுக்கொள்கின்றேன், ஒரு சகோதரனிடமிருந்து இந்த கிரந்தத்திலிருந்து பயன்பெறக்கூடிய சகோதரனிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், அலி, எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய ஷேக்மார்களுக்கும் இன்னும் அதாவது அஹ்பாப் நண்பர்கள் அனைத்து முஸ்லிம்களுக்கும் வேண்டி பிரார்த்தனை செய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றேன். அல்லாஹ் சங்கையான அல்லாஹ் மீதே என்னுடைய உறுதிப்பாடு இருக்கின்றது, அவன் மீதே நான் உறுதி கொள்கின்றேன். அவன் பக்கமே நான் என்னுடைய செயல்களை பொறுப்பு சாட்டுகின்றேன், இன்னும் உதவி தேடுகின்றேன். ஹஸ்பி அல்லாஹு வ நிஅம அல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் சிறந்த கார்சாசியாக இருக்கின்றான். வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அஸீஸில் ஹக்கீம், எந்தவித நகர்வோ எந்தவித சக்தியோ அல்லாஹ் யாரை மிகைத்த நுண்ணறிவுள்ள அல்லாஹ்வை கொண்டு அன்றியே இல்லை என்று சொல்லி முடிக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் என்ன இமாம் நவவியார்களுடைய இந்த முன்னுரையின் சில விடயங்களை முன்னுரை அதை நாம் என்ன சுருக்கமாக பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இந்த படித்த இந்த முன்னுரையிலிருந்து பலம் பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி வைக்க வேண்டும். இன்னும் இங்கே சொல்லப்பட்ட விடயங்கள் மிக முக்கியமான விடயங்கள் தானே. இது அந்த கிதாபை படிப்பதற்கு எங்களுக்கு உதவியாக அமைய வேண்டும். இத்தோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.